கேடாக இருக்கிறது. எனக்கு தெரியவில்லை. ஒரு மெய்ப்பாதுகாவலராக இருந்தவர், அந்த மெய்ப்பாதுகாவலர் தன்னுடைய பணியினுடைய நிலைப்பாட்டிற்கு அப்பால் போய் அதில் பஞ்சாயம் தீர்க்க போய் நடந்த ஒரு சம்பவத்தில் இப்பொழுது எல்லாம் ஏதோ தியாகியாகி அவர்கள் வீர வணக்கம் போட்டு நான் நினைக்கிறேன் சிலையும் வைத்து விடுவார்கள் போல் இருக்கிறது. ஒரு பார்ப்பதற்கு அச்சுப்பெருப்பாக இருக்கிறது. என்றால் நாங்கள் இழக்க முடியாதவர்களை எல்லாம் இழந்தவர்கள், இந்த விடுதலையிலே நாங்கள் எத்தனையோ தியாகங்களை எல்லாம் சந்தித்தவர்கள், இந்த விடுதலைக்காக நாங்கள் பல்வேறு விதமான காலகட்டங்களில் போராடியவர்கள். அவர் தன்னுடைய கடமையை கூட சரியாக செய்யவில்லை. கடமையை சரியாக செய்யாத ஒரு போலீஸ்காரனுக்கு பதவி உயர்வு கூட கொடுக்கப்பட்டிருக்க. தன்னுடைய அதாவது இராணுவ சட்டத்தின் பிரகாரம் தன்னுடைய துப்பாக்கியை பறித்து எதிரி பறித்து விட்டார் என்றால், ஒரு துப்பாக்கியை எதிரி பறித்து அந்த தன்னுடைய துப்பாக்கியால் எதிரி சுட்டவனுக்கு பதவி உயர்வு கொடுத்திருக்கிற இலங்கை அரசாங்கம் அதற்கு அவர்கள் வீர வணக்கம், தியாகி, அறப்போர் நாயகம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். எனக்கு தெரியவில்லை. அதை இப்போது நீதிபதியையும் அது இலக்கு வைக்கவில்லை என்றும் சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது நீதிபதியும் முதலமைச்சராக போகிறார், அவரையும் தியாகி என்றெல்லாம் சொல்கிறார்கள். எனக்கு தெரியவில்லை. இந்த நீதிபதிகள் எல்லாம் இந்த பயங்கரவாத அரசியலமைப்புக்கு உட்படுத்தப்பட்டு தமிழ் மக்களினுடைய போக்குகளுக்கு எவ்வாறான அண்மையிலே இந்த கண்ணதாசனுடைய தீர்ப்பு எனக்கு தெரியவில்லை. இது புனர்வாழ்வு அளிப்பது தண்டனை இல்லையா அல்லது அதற்கு பிறகு தண்டனை வழங்குவதா? கண்ணதாசனுக்கு இப்பொழுது ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி என்றால் இந்த முன்னாள் போராளிகள் பலருக்கு எல்லோருக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்க வேண்டுமா அல்லது அதற்கு ஆதரவாக இருந்த எங்களை போன்றவர்களுக்கும் ஆயுள் தண்டனை தர வேண்டுமா? எனக்கு இது விளங்கவில்லை. இந்த ஜனநாயக சூழல் எவ்வாறு போகிறது, இந்த ஜனநாயக சூழலை உருவாக்குகின்ற நிலை எப்படி போகிறது, அல்லது இதற்கு ஒத்துழைக்கின்ற திரு சம்பந்தன் சுமந்திரன் போன்றவர்கள் அதற்கு எவ்வளவு ஒத்துழைக்க போகிறார்கள்? இது ஒன்றுமே புரியாத ஒரு காலகட்டங்களாக இருக்கிறது. அரசோடு ஒத்துழைப்பவர்களுக்கு தண்டனை இல்லை, ஒத்துழைக்காதவர்களுக்கு தண்டனையா? இது என்ன நீதி, என்ன நியாயம்? இந்த கங்கார நீதிமன்றங்கள் போல்தான் இந்த நீதி செயல்பாடுகளும் போகின்றதா என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழுக்கிறது. ஆகவே தமிழ் மக்களினுடைய ஒரு ஒழுக்க நெறிமுறை சார்ந்த அரசியல் கட்டமைப்புகள், போக்குகள் எல்லாம் இப்பொழுது திசை மாறிய நிலையிலே ஒரு வீரவணக்கம் போடுகின்ற நிலைப்பாடுகளோடு நாங்கள் வந்து நிற்பது வெட்கக்கேடான காரியங்களாக இருக்கிறது. அண்மையிலே இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் ஒரு அச்சுவருக்கத்தக்க செயல்களாக இருக்கிறது. கொஞ்சம் கூட அறிவுபூர்வமாக சிந்தனைத்துவத்தோடு நாங்கள் செயலாற்றவில்லையா? வெறும் உணர்ச்சி வசங்களுக்கு உட்படுத்தப்பட்டு நாங்கள் ஒரு ஜனநாயக சூழலையோ அல்லது ஒரு யதார்த்த சூழலையோ விரும்புவவர்களாக நாங்கள் இருக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அவ்வாறான ஒரு கட்டமைப்புக்கு நாங்கள் முதலிலே வந்துவிட வேண்டும் என்கின்ற செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். ஆகவே இந்த நிலைப்பாடுகளில் எங்களுக்கு மாற்றம் வேண்டும். தொடர் தேர்ச்சியான அரசியல் அசமந்த போக்கிலும், தொடர் தேர்ச்சியான அரசியல் இருப்பு நிலை வாதங்களற்ற போக்கிலும் பார்ப்போம், காலம் வரட்டும், ஆகட்டும், ஆட்சியை பாதுகாப்போம், நாங்கள் ஆட்சியோடு சேர்ந்து செய்வோம், புதிய அரசியல் அமைப்பு வருகிறது, தமிழ் மக்களுக்கு தீர்வு வருகிறது என்று நம்புவர்களுடைய பொய்மைகளை எல்லாம், அவர்களுடைய முகத்திரைகளை எல்லாம் அறுத்தறிந்து தமிழ் மக்களினுடைய ஒரு நியாயபூர்வமான அரசியல் போக்குக்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த ஒத்துழைக்க வேண்டிய காலகட்ட சூழ்நிலை உங்கள் மீது தார்மீக அடிப்படையிலே திணிக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் நீங்கள் ஒவ்வொருவரும் விடுதலை என்கின்ற அடிப்படைக்காக பல்வேறு விதமான துன்பங்களையும் துயரங்களையும் நீங்கள் இழந்தவர்கள், உங்கள் உறவுகளை இழந்தவர்கள், உங்கள் உடைமைகளை இழந்தவர்கள், உங்கள் வாழ்க்கையை இழந்தவர்கள், உங்கள் எதிர்காலத்தினுடைய போக்குகள் இழந்தவர்கள், அறிவுஜீவி போக்குகளை எல்லாம் தொலைத்தவர்கள், அத்தனையும் தொலைத்து விட்டு விடுதலை என்கின்ற நிலைப்பாட்டு ஒன்றுக்காக இருந்த எங்களுடைய மக்கள் மாற்றத்தினுடைய மாற்று வழியினுடைய கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு ஜனநாயக கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டியதும் வடக்கு கிழக்கு இணைந்த தாயக நிலைப்பாட்டை தோற்றுவிக்க வேண்டியதுமான ஒரு அடிப்படை வழிசமைப்புக்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைத்து செல்ல வேண்டும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றிகள், வணக்கங்கள்.